துவாரகையில் ஒவ்வொரு துளசி தளமாக எடுத்து அதை இந்த பவழமல்லி கோக்குற மாதிரி கோத்து மெத்து மெத்துன்னு ஒரு துளசி மாலை போடும். துவாரகையில் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு துளசி தளமாக எடுத்து அப்படியே கோத்து அதில் ஒரு மாலை பண்ணுவான். அப்படி மிருதுவாக இருக்கும். நான் கூட கேட்டேன், எதுக்கு இப்படி பெருசு பெருசாக அந்த அந்த காம்பு குத்தும் இல்லையான்னுவான். துவாரகாதீசனுக்கு குத்துமேனும். அவளுடைய பாவம் இருக்குது பாருங்க, அழுகே வந்துடும், அழுகையே வந்துடும் நிஜமாவே. அவளுக்கு அங்கே போயிட்டு நம்ம ஜெய் அப்படின்னா கடைசி ஆரத்தி முடிஞ்சோம் டக்குன்னு சந்நிதி அந்த திரையெல்லாம் போட்டுருவான். ஒரு தடவை நான் உணர்ச்சி வசப்பட்டு பர்சானால ஜெய் போலோ ராதா ராணிக்கு ஜெய் அப்படின்னுட்டேன். ஓடி அந்த ஷம் அப்படின்னு ஒரு ஆள் அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அங்கே கியாவா என்ன ராதாராணி கோயில் தானே ஜெய் சொல்லக்கூடாதான்னா. அரே அவன் படுத்தாச்சு தூங்கியாச்சு இப்போ போய் கத்துறியா நீ அப்படின்னு.